விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞரான கருப்பசாமி என்பவர் தாம்பரம் அடுத்த வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் தங்கி ஒரகடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் வஞ்சுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த 20 வயதான ஷைலஜா என்ற பெண்ணை இன்ஸ்டா மூலம் பழகி காதலித்து வந்துள்ளார். இருவரும் உருகி காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். சில மாதங்களில் திருமணம் நடைபெற இருக்கும் நிலையில் கருப்பசாமி தனது வருங்கால மனைவியை 3 தினங்களுக்கு முன்பு சேலத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது காதலர்கள் இருவரும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் ஜோடியாக ரீல்ஸ் ஒன்றை எடுத்து அதனை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். இதனை பார்த்த ஷைலஜாவின் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் 17 வயது சிறுவன் ஒருவன் கடுப்பாகி ஷைலஜாவிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறான். அந்த சிறுவன் ஏற்கனவே ஷைலஜாவை ஒன் சைடாக காதலித்து வந்த நிலையில், நீ சின்ன பையன்டா என ஷைலஜா சிறுவனின் காதலை நிராகரித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஷைலஜா காதலனோடு ரீல் செய்வதை பார்த்து ஆத்திரத்தில் சிறுவன் ஷைலஜாவிடம் சண்டையிட்டிருக்கிறான். சிறுவன் இவ்வாறு செய்வதை ஷைலஜா தனது காதலன் கருப்பசாமியிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் சிறுவனின் மொபைல் எண்ணை வாங்கிய கருப்பசாமி அந்த சிறுவனுக்கு போன் செய்து, தம்பி, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், கல்யாணமும் செய்ய போறோம், நீ தொந்தரவு செய்யாத என தெரிவித்திருக்கிறார். அதனை கேட்ட சிறுவன், நீங்க நேர்ல வாங்க, நம்ம பேசிக்கலாம் என கருப்பசாமியை வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் உள்ள டீ ஸ்டாலுக்கு வருமாறு கூறியுள்ளான். இதனைத் தொடர்ந்து கருப்பசாமியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு சிறுவனிடம் பேச தனியாக டீ ஸ்டாலுக்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென ஒரு ஆட்டோ மற்றும் R15 பைக்கில் வந்த 6 மர்ம நபர்கள் அங்கு நின்ற கருப்பசாமியை பியர் பாட்டிலால் தலையில் தாக்கியிருக்கிறார்கள். இதில் கருப்பசாமி அங்கேயே மயங்கிய நிலையில் அந்த 6 பேரும் கருப்பசாமியை ஆட்டோவில் கடத்தி கரசங்கால் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு தூக்கிச் சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றதும் பனியனால் கருப்பசாமியின் முகத்தை மூடி பயங்கர ஆயுதத்தால் சர்ர மர்ரியாக தாக்கி சித்திரவதை செய்திருக்கிறார்கள். பின்னர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த கருப்பசாமியை அங்கேயே விட்டுவிட்டு 6 பேரும் வந்த வாகனத்திலேயே தப்பிச் சென்றிருக்கிறார்கள். அந்த வழியாக வந்தவர்கள் கருப்பசாமி ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மணிமங்கலம் போலீசார் கருப்பசாமியை மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு காயமடைந்த கருப்பசாமிக்கு முகம் மற்றும் தலையில் 7 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வஞ்சுவாஞ்சேரி டீ கடையில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்தனர். அப்போது சிசிடிவியில் சிக்கிய ஆட்டோவின் பதிவு எண்ணை வைத்து விசாரித்த போது 17 வயது சிறுவன் தனது நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து கருப்பசாமியை கொடூரமாக தாக்கியது தெரிய வந்துள்ளது. சிறுவன் உள்பட 6 பேரும் தலைமறைவான நிலையில் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி அருகே பதுங்கியிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. அங்கு விரைந்து வந்த போலீசார் நரியம்பாக்கத்தைச் சேர்ந்த ஹரி, வஞ்சுவாஞ்சேரியைச் சேர்ந்த உஸ்மான், சல்மான், சிறுமாத்தூரைச் சேர்ந்த விஜய், ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த சஞ்சய் மற்றும் 17 வயது சிறுவன் என 6 பேரை கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ மற்றும் R15 பைக்கையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். நீதிபதியின் உத்தரவின் பெயரில் கைதானவர்களில் 5 பேரை போலீசார் சிறைக்கு அனுப்பி வைத்த நிலையில் 17 வயது சிறுவனை சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.